இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜி5ல ஓடிட்டு இருக்கிற ரேகை வெப் சீரிஸோட விமர்சனம். இந்த சீரீஸ்ல பாலாஹாசன், பவித்ரா ஜனனி மற்றும் வினோதினி வைத்தியநாதன் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. ராஜேஷ்குமாரோட நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த சீரீஸை எழுதி இயக்கினது எம் தினகரன். மொத்தம் 6 எபிசோடு, ஒரு 20-25 நிமிஷம் உள்ள இந்த சீரீஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராஜேஷ்குமார் ஒரு ரொம்பவே பாப்புலரான மர்ம நாவல் எழுத்தாளர். ஆரம்ப கட்டங்களில் நல்ல பேர் வாங்கின பிறகு அவர் ரொம்பவே பாப்புலரானது வாரம் அவர் எழுதுகிற அந்த பாக்கெட் நாவல். அதனால தான் நானே ஒரு காலத்தில் அவருடைய கதைகளை ரொம்பவே விரும்பி படிச்சிருக்கேன். இப்போ இந்த சீரீஸோட கதைக்கு வருவோம். சந்தேகத்துக்கிடமான வகையில் சில சாவுகள் நடக்குது. போலீஸ் அதை ஆக்சிடென்டல் டெத்து, சூசைடு அப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு மரணம் நம்ம ஹீரோ பாலாஹாசன் நடித்த வெற்றி அப்படிங்கிற போலீஸ் எஸ்ஐயோடைய நெருக்கமான ஒரு மாணவனோடது. அதனால் அந்த கேஸை இவரே கொஞ்சம் ஆர்வம் காட்டி விசாரித்து அது ஆக்சிடென்ட் இல்லை, கொலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சில தடயங்களை வச்சு வராரு. மேலும் விசாரிக்கும் பொழுது மற்ற 2-3 மரணங்களை பற்றியும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இறந்தவங்களுக்குள்ள சில கனெக்ஷன்ஸ் இருக்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதில் இவருக்கு துணையாக ஹெட் கான்ஸ்டபிள் சந்தியா இருக்காங்க. 2 பேருக்குள்ள காதல் மோதல் அப்படின்னு ஒரு சைட் ட்ராக் கதையும் உண்டு. டாக்டர் புஷ்பவல்லி அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் செய்கிற அரசு டாக்டரா வினோதினி நடிச்சிருக்காங்க. போலீஸ் ரெக்கார்டு படி இறந்தவங்க எல்லாருடைய கைரேகையும் ஒரே மாதிரி வேற இருக்குது. இது மேலும் குழப்பத்தை ஏற்படுது. பல சிக்கல்கள், தடங்கல்கள், ஆபத்துகளை கடந்து எஸ்ஐ வெற்றியும் ஏட்டம்மா சந்தியாவும் இந்த கேஸை விசாரிக்கும் பொழுது திடுக்கிடும் மிகப்பெரிய குற்றங்களை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? இதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இந்த சீரீஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா வெறும் 6 எபிசோடு, ரொம்பவே விறுவிறுப்பாக கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கும். காதல், மோதல், கிரைமு, இன்வெஸ்டிகேஷன், சஸ்பென்ஸ்னு எல்லாமே ஒவ்வொரு எபிசோட்லையும் இருக்கும். பல திடுக்கிடும் விஷயங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப யோசிக்காம டைம் பாஸுக்காக பார்க்குறவங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சீரீஸோட பிரச்சனையுமே இதுதான். பஞ்சு மிட்டாய் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கு, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சா எப்படி நீங்கள் ஏமாந்து போவீங்களோ, அதே மாதிரி பல கோணங்கள், பாத்திரங்கள், விஷயங்கள்லாம் இருந்தும் ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குற மாதிரி அது ஒரு பிரமையை ஏற்படுத்துமே ஒழிய ஒரு செகண்ட் இது எப்படி அப்படின்னு யோசிச்சா கையில் எதுவுமே அகப்படாது. காஃபி கப்பில் 80-90% வெறும் நொரை தான் இருக்கு அப்படிங்கிறத உடனே புரிஞ்சுக்குவீங்க. அதுதான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய பிரச்சனையே. இது சீரீஸோட பிரச்சனை அப்படிங்கிறத விட ராஜேஷ்குமாருடைய நாவல்கள்லயே இது ஒரு பிரதான பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு வயதில் அவருடைய கதைகளை நான் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் சொன்ன அந்த பிரச்சனை, கதையோட கருவில் ஒன்றுமே இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல அப்படிங்கிறதுனால அதுலேருந்து நான் விலகி போயிட்டேன். ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகும்பொழுது ஒரு மணி நேரம் படித்தோமா, இறங்கும் பொழுது புக்கையும் நம்ம படித்தோம் அப்படிங்கிற நினைப்பையும் சேர்த்து தூக்கி போட்டு போகிற மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கலாம். மற்றபடி பெருசாக அர்த்தமுள்ள கதை, ஆழ்ந்த கருத்துக்கள், பரிமாணங்கள் உள்ள கதாபாத்திரங்கள் இப்படிலாம் எதிர்பார்த்தா பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும். இன்னொரு விஷயத்தை கூட நான் ஒரு பிரச்சனையாக சொல்லுவேன். அது இதை எழுதி இயக்கின தினகரன், அவரை தான் நான் குறை சொல்லுவேன். பாக்கெட் நாவலுங்கிறது ஒரு 50-60 பக்கம் தான் இருக்கும். அதுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருக்கணுங்கிறதுக்காக லாஜிக்கெல்லாம் பார்க்காம பாத்திரங்கள், நம்ப முடியாத சம்பவங்கள், ஷாக் வேல்யூவுக்காக ஏதேதோ சம்மந்தம் இல்லாத ஓவர் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் வச்சு தான் ராஜேஷ்குமார் கதை எழுதுவார். இந்த சீரீஸை எடுக்கும் பொழுதாவது கொஞ்சம் கேர் எடுத்து பாத்திரங்களை டெவலப் செஞ்சு இந்த சம்பவங்களோட நம்பகத்தன்மை, ஓவர் காம்ப்ளிகேஷன் இதையெல்லாம் சரி செஞ்சு இந்த சீரீஸை கொடுத்துருக்கலாம் டைரக்டர். இதை ட்ராமடைசேஷன், இந்த ஸ்க்ரீன் அடாப்டேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்பை சரியாக செய்ய தவறிட்டாரு டைரக்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உதாரணத்துக்கு, நேர்மையான ஒரு பாத்திரம், ரொம்ப படித்த பாத்திரம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது திடீர்னு கோடிக்கணக்கில் லஞ்சம் கேட்குது. சரி, அது கூட ஓகே.
ஆனா அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் பெரிய கேங்ஸ்டர், ஒரு மாஸ்டர் கிரிமினல் ரேஞ்சுக்கு பல கொலைகளை செய்யறதுக்கு பிளான் எல்லாம் வேற போட்டு அதை எக்ஸிக்யூட் செய்ய ஹெல்ப் வேற செய்யுது. இதே மாதிரி போலீஸ்னா குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா ஆதாரங்களோட வசமா மாட்டிக்கிட்ட ஒரு குற்றவாளிய போலீஸே எதுக்காக கொலை செய்யணும்? அப்படி செய்யற போலீஸ நல்ல போலீஸ் மாதிரி இவங்க எதுக்கு சித்தரிக்கணும்? சட்டத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான், அதனால நான் என்கவுண்டர் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் இந்த சீரீஸ்ல கதையிலயும் பாத்திரங்கள்லயும் உண்டு. அதே மாதிரி ரொம்பவே லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க போல இருக்கு. அது சீரீஸ் முழுக்க உங்களுக்கு பார்க்கும் பொழுதே நல்லாவே தெரியும். நடிப்புன்னு பார்த்தா எல்லாரும் ஒரு ஓகே ஓகே ரகத்துல தான் நடிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப இந்த சீரீஸ பார்க்கலாமா வேணாமான்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்கார்ன் குறிச்சுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காம டைம் பாஸுக்காக பார்க்குறவங்க ஒரு ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு எபிசோட பார்த்துட்டு இல்ல என்ன நடந்தது அப்படின்னு ஒரு செகண்டாவது யோசிக்கிறவங்க உடனே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. இதுல நீங்க எந்த வகையான ஆடியன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி குடும்பத்தோட பார்க்குற வகையில தான் இந்த சீரீஸ் இருக்கு. இந்த வெப் சீரிஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.